அதாவது நீங்க உங்களுடைய கண்ணீர் மூலமா, நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா, நீலி கண்ணீர் மூலமா இழந்த வாழ்க்கையை திருப்பி பெறணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நீங்க என்னதான் பண்ணாலும், அழுது உருண்டாலும், உருண்டு பிறண்டாலும் மாண்டோர் மாண்டோர் தான். ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நடுவுல இருந்த காதல் அது செத்து போச்சு. இனிமே அதுக்கு உயிர் கொடுக்க முடியாது. எப்படி செத்து போனவனை தட்டி எழுப்பி உயிர் கொடுக்க முடியாதோ, அதே மாதிரி செத்து போன இந்த காதலுக்கு இனிமே உயிர் கொடுக்க முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திரும்ப வாழ்க்கை. அதுல நம்ம இந்த அளவுக்கு அழுத்தமா கருத்து சொல்றது தப்பா கூட இருக்கலாம். எனக்கு சில விஷயங்கள் தெரியும். அந்த அளவுக்கு ஜெயம் ரவி காயப்படுத்தப்பட்டார். இன்னமும் சொல்றேன் கேளுங்க. ஜெயம் ரவி அவருடைய தாய் தகப்பனை பார்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு மறுத்தாங்க. அவருடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவருடைய குழந்தைகளுக்கு எப்படி சுஜாதா விஜயகுமாரும், அதாவது விஜயகுமாரும் தாத்தா பாட்டியோ, அதே மாதிரி அதாவது எடிட்டர் மோகனும் அவர் மனைவியும் லக்ஷ்மியும் அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி, மகனோட மகன்கள், அவங்கள பார்க்கறதுக்கு அந்த அந்த வயதான தாத்தா பாட்டிக்கு அனுமதி இல்லை. அவங்க ஏங்குறாங்க, தன்னோட மகனோட குழந்தைய பார்க்கணும்னு ஏங்குறாங்க. ஒரு தாத்தா பாட்டியா இருந்து பேரனை பார்க்க முடியலன்னா அது என்ன வேதனை?